கேஜேஆர் ஸ்டுடியோஸோட தயாரிப்புல சிவகார்த்திகனோட நடிப்புல PS மித்ரன் அவருடைய டைரக்ஷன்ல SK15 இது வரைக்கும் அன்டைட்டில்டா இருந்ததுல இப்போ அதை வந்து அஃபிஷியலா ஹீரோ அப்படின்னு சொல்லி வந்து அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹீரோ அப்படிங்கிற டைட்டில் வந்து அவருக்கு வந்து ஜஸ்டிஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா காமன் மேனா இருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்கானா உண்மையிலுமே ஒரு ஹீரோ தானே. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த இரும்பு திரையில ஒர்க் பண்ண அதே டெக்னிக்கல் டீமை தான் PS மித்ரன் அவர்கள் வந்து ரீடைன் பண்ணியிருக்காரு. கேமராக்கு ஜார்ஜ் சி வில்லியம்ஸ் அண்ணா அண்ட் எடிட்டிங் வந்து ரூபன் அண்ணா, மியூசிக் வந்து திஸ் இஸ் YSR அதான் நம்முடைய யுவன் சங்கர் ராஜா சார். ஆல்ரெடி அவர் வந்து கம்போசிங்கை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் மூலியமா தெரியப்படுத்தி இருந்தாரு. அண்ட் இந்த படத்தினுடைய ஷூட்டிங் வந்து இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் ட்விட்டர்ல வந்து அவங்க ஹாப்பியா ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன அப்படின்னா, என்னடா அது சிவகார்த்திகேயன் அண்ணாக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சவுத் இந்தியன் சென்சேஷனல் ஆக்டரான விஜய் தேவர்கொண்டா அவர்கள் அடுத்து ஒரு தமிழ் படம் பண்ண போறாருன்னு சொல்லியிருந்தோம்ல. அந்த படத்தை யார் டைரக்ட் பண்றாங்க அப்படின்னா ஆனந்த் அண்ணாமலை அப்படிங்கிறவர் தான் டைரக்ட் பண்றாரு. ஸோ இவர் வந்து இதுக்கு முன்னாடி காக்கா முட்டை படத்துக்கு வசனம் எழுதியிருக்காரு அண்ட் குற்றம் தண்டனை படத்துக்கு வந்து திரைக்கதை அமைச்சிருக்காரு. இவர் ஒரு எழுத்தாளரும் கூட. சோ ஒரு எழுத்தாளர் கிட்ட இருந்து ஒரு படைப்பு வருது அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு இன்டென்ஸான ஒரு ஸ்கிரிப்டா தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்காத ஒரு விஜய் தேவர்கொண்டாவை கண்டிப்பா இந்த படத்துல நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய டாக்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. இந்த படத்தினுடைய ஷூட்டிங் வந்து ஏப்ரல் 22ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த படத்துக்கு கேமரா ஒர்க் யார் பண்ண போறாங்க அப்படின்னா நம்மளுடைய காலா கபாலி இந்த மாதிரியான பிரம்மாண்டமான படங்களுக்கு ஒர்க் பண்ண முரளி சார் தான் இந்த படத்துக்கு வந்து கேமரா ஒர்க் பண்ண போறாரு. அண்ட் மீதி டெக்னிக்கல் டீம்லாம் இன்னும் கொஞ்ச நாளா நாங்க வந்து அறிவிச்சிரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு பேருக்குமே அந்த ஹீரோ அப்படிங்கிற டைட்டில் வந்து ஜஸ்டிஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. பட் சினிமாவை பொறுத்த வரைக்கும் யாரு ஃபர்ஸ்ட் ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்றாங்கிறது மேட்டர் கிடையாது, யாரு ஃபர்ஸ்ட் அந்த டைட்டில் ரெஜிஸ்டர் பண்றா அப்படிங்கிறதா மேட்ரு. அந்த வகையில PS மித்ரன் சார் தான் முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்கும் போயிட்டு இருக்கு. ஆனா இந்த டைட்டில் யாருக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. இந்த ரெண்டு பேர்ல யாருக்கு இந்த ஹீரோங்கிற டைட்டில் கிடைச்சா நல்லா இருக்கும் நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறத மட்டும் மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. பொள்ளாச்சி இன்சிடென்ட் எல்லா சமூக வலைத்தளங்களும் பரவலாக பேசப்படுற ஒரு விஷயம் இதுதான். ஆனால் இதை வந்து ஒரு நேஷனல் இஷ்யூ ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ட்விட்டரில் அவங்களோட கருத்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் நம்ம ஊர்லேயே இந்த இஷ்யூவை பற்றி எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கு அண்ட் தெரிஞ்சவங்க இந்த இஷ்யூக்கு எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான தண்டனைகள் அவங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறத பற்றி நாங்கள் சின்னதாக ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ பண்ணியிருக்கோம். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் ஆஸ் வெல் அஸ் இந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட் பாக்ஸ் இருக்கு. ஸோ தயவு செஞ்சு போய் பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் தெரிவிங்க. உங்கள் ஃபேவரட் நெட் டிவி ஃபார் யூ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.